நாங்கள் எல்லாரும் ஒரே ரூமில் தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் எங்கள் கூட தான் அவர் தங்கியிருந்தார். ஆமாம், அவர் ரூமில் கட்டிலில் படுத்திருக்கப்ப கிஃபிர் தாக்குதல், அதாவது போர் விமான தாக்குதல் நடத்துகிறான். இறங்கி தாளை பறக்கிறப்ப இவர் ரூமில் கட்டில் போட்டு படுத்துருக்க ரூமில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் இவர் மேலே உழுந்துருச்சு, உடஞ்சி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வெளியில் ஓடி வர்றாரு சீமான். அப்புறம் அவரு கத்துறத விட நான் கத்திக்கிட்டு ஓடி வந்தேன். என்னாச்சு ஏன்னா அப்படிங்கிற நேரத்தில் டம்னு சவுண்டு எங்கேயோ வந்துருச்சு, எவ்வளவு செத்துட்டேங்கிற கணக்குல தான் எல்லாம் ஓடி வந்தது. எல்லாருமே ஓடி வந்தோம். எதிர்த்து சண்டைலாம் போடல. சண்டை போடுறதா? ஹலோ, அவன் விமானத்துல டொங்கின்னு வந்து டொம்முன்னு போட்டு போயிட்டு இருக்கான், சண்டை போடுறதா? ஆமா, நாங்க போறதுக்கு முன்னாலதான் தமிழ்ச்செல்வன் செத்துருக்காருங்க. அது மாதிரிலாம் எல்லாம். ஒரு விஷயம் தெரியுமா, ஒருத்தனை ஹீரோவா செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி 4 நாள் ஷூட்டிங் பண்றோம். 5ஆவது நாள் செத்துட்டான், ஹீரோ செத்துட்டான். வேற வழி இல்லை, அடுத்தாப்புல வேற ஒரு ஹீரோவை கமிட் பண்ணி நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். இதெல்லாம் சீமான் அண்ணன் இருக்கிறப்பே நடந்தது. அவன் செத்ததெல்லாம் பார்த்தாரு, இளவுக்கெல்லாம் போய் நின்று பார்த்துட்டு தான் எல்லாம் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அண்ணனை.